ஸ்டீஃபன் லீகாக் அவர்களின் எனது நிதிநிலைக்குரிய வாழ்க்கை. வங்கிக்குள் நுழையும் போதெல்லாம் நான் பதற்றமடைகிறேன். குமாஸ்தாக்கள் என்னை பதற வைக்கிறார்கள். கல்லாக்கள் பதற வைக்கின்றன. பணத்தை பார்த்தவுடன் பதற்றம் அடைகிறேன். எல்லாமே என்னை பதற வைக்கின்றன. வங்கியின் வாசற்கதவை தாண்டி அங்கு பரிவர்த்தனை செய்ய முயற்சிக்கும் தருணம் நான் ஒரு பொறுப்பற்ற முட்டாளாகிறேன். இதை நான் முன்பே அறிந்தவன்தான். ஆனால் எனது மாதச் சம்பளம் $50 உயர்த்தப்பட்டவுடன் அதனை வைப்பதற்கான ஒரே இடம் வங்கி மட்டுமே என்று உணர்ந்தேன். எனவே நான் உள்ளே நுழைந்து குமாஸ்தாக்களை பயத்துடன் அணுகினேன். வங்கியில் கணக்கை திறக்க வேண்டுமானால் வங்கியின் மேலாளரை அணுக வேண்டும் என்று தோன்றியது. நான் கணக்காளர் என்று குறிக்கப்பட்ட கல்லா அருகில் சென்றேன். கணக்காளர் ஒரு உயரமான உணர்ச்சி இல்லாத பிசாசு மாதிரி இருந்தார். அவரை பார்த்ததுமே எனக்கு பதற்றம் ஏற்பட்டது. என் குரலில் மரண பயம் தொனித்தது. நான் மேலாளரை பார்க்கலாமா என்றேன். தனியாக என்று பவ்யமாக கூறினேன். தனியாக என்று சொன்னதன் காரணம் எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக என்று கணக்காளர் மேலாளரை அங்கு வரவழைத்தார். மேலாளர் முகத்தில் கல்லறையில் உள்ளது போன்ற அமைதி தென்பட்டது. சட்டைப்பையில் பந்து போல் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த என் $56 இறுக்கமாக பற்றி கொண்டேன். நீங்கள்தான் மேலாளர் என்று கேட்டேன். நிச்சயமாக அதில் எனக்கு சந்தேகம் இருக்கவில்லை. ஆமாம் என்றார். உங்களை தனியாக சந்திக்க முடியுமா என்றேன். தனியாக என்று மீண்டும் சொல்ல விரும்பியதை, ஆனால் அந்த வார்த்தை இன்றியமையாததாக தோன்றியது. மேலாளர் ஏதோ ஒரு அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். ஒரு மோசமான இரகசியத்தை பகிர்ந்து கொள்ள நான் வந்ததாக அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உள்ளே வாருங்கள் என்று ஒரு தனி அறைக்குள் நடந்தார். பிறகு கதவை உள்ளிருந்து பூட்டினார். இங்கே யாருடைய குறுக்கீடும் இருக்காது என்றார். உட்காருங்கள். நாங்கள் இருவரும் எதிரெதிராக அமர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். எனக்கு பேசவே குரல் எழவில்லை. நீங்கள் துப்பறியும் நிறுவனமான பிங்கர்டனின் அதிகாரிகளில் ஒருவராக இருக்கலாம் என்று கருதுகிறேன் என்றார். என் மர்மமான நடத்தையிலிருந்து என்னை ஒரு துப்பறிவாளராக அவர் நினைக்கிறார் போலும். அதனால் இன்னும் கவலையுற்றேன். இல்லை, பிங்கர்டனிலிருந்து அல்ல என்றேன். அப்படியானால் அதனுடைய போட்டி நிறுவனத்திலிருந்து வந்ததாக எண்ணுவாரோ என்று தோன்றியது. ஆகவே உண்மையை சொல்வதனால் நான் ஒரு துப்பறிவாளனே அல்ல. நான் புதிதாக ஒரு கணக்கை திறக்க வந்திருக்கிறேன். எனது மொத்த பணத்தையும் இந்த வங்கியில் வைக்க எண்ணிருக்கிறேன் என்றேன். மேலாளர் நிம்மதியானார். ஆனால் முகம் தீவிரமாகவே இருந்தது. ஒருவேளை என்னை கோடீஸ்வரர் ரோத்சைல்ட் என்றோ அல்லது விளையாட்டு வீரர் இளம் கோல்டு என்றோ தீர்மானித்திருக்க வேண்டும். அதிக தொகை உள்ள கணக்காக இருக்கும் என்று நினைக்கிறேன் என்றார். ஓரளவே பெரியதே என்று மெதுவாக கூறினேன். இப்பொழுது $56 இனிமேல் மாதந்தோறும் $50 தவறாமல் டெபாசிட் செய்வதற்காக வந்திருக்கிறேன். மேலாளர் விருட்டென்று எழுந்து கதவை திறந்தார். கணக்காளரை அழைத்தார். திரு மான்கோமெரி, இவருக்கு ஒரு புது கணக்கை திறக்க வேண்டும். அதில் $56 டெபாசிட் செய்வார். குட் மார்னிங். நான் எழுந்து கொண்டேன். அறையின் பக்கமாக ஒரு பெரிய இரும்பு கதவு திறந்திருந்தது. குட் மார்னிங் என்று நான் அந்த பெட்டக அறைக்குள் நுழைந்தேன். வெளியே வாருங்கள் என்றார் மேலாளர் அதட்டுவது போல. வேறொரு வழியை காட்டினார். நான் கணக்காளரின் கல்லாவிற்கு சென்றேன். பந்தாக சுருட்டியிருந்த பணத்தை அவர் முன்பு தள்ளினேன். ஏதோ ஒரு தந்திரத்தை செய்வது போல எனக்கே ஒரு குழப்பம் தோன்றியது. என் முகம் பயங்கரமாக வெளிரி போனது.
இதுதான் பணம், இதை டெபாசிட் செய்யுங்கள் என்றேன். என் வார்த்தைகளின் தொனியோ சிரமமாக இருந்தாலும் தொலையட்டும் என்று இதை செய்துவிடலாம் என்றது. அவர் பணத்தை எடுத்து வேறொரு குமாஸ்தாவிடம் கொடுத்தார். தொகையை ஒரு பதிவுச்சீட்டில் எழுதுமாறும் ஒரு கணக்கை புத்தகத்தில் கையெழுத்திடுமாறும் சொன்னார். என்ன செய்கிறேன் என்று புரியாமலே செய்தேன். வங்கி என் கண் முன்னே நீந்துவது போல இருந்தது. பணம் டெபாசிட் ஆகிவிட்டதா என்று சற்றே அதிர்ச்சியான குரலில் கேட்டேன். ஆமாம் என்றார் கணக்காளர். அப்படியானால் ஒரு காசோலையை எழுத விரும்புகிறேன் என்றேன். அன்றைய பயன்பாட்டிற்காக காசோலை மூலம் $6 எடுக்க வேண்டும் என்பதே எனது எண்ணமாக இருந்தது. இன்னொரு கல்லாவிலிருந்து யாரோ ஒரு காசோலை புத்தகத்தை கொடுத்தார்கள். அதை எப்படி எழுதுவது என்று வேறொருவர் சொல்ல ஆரம்பித்தார். நான் ஒரு பைத்தியம் பிடித்த கோடீஸ்வரனோ என்று வங்கியில் இருந்தவர்கள் நினைத்திருக்க வேண்டும். காசோலையில் ஏதோ எழுதி அதை குமாஸ்தாவிடம் திணித்தேன். அவர் அதை உற்று பார்த்தார். என்ன, மொத்த பணத்தை எடுக்க போறீங்களா? அவர் ஆச்சரியத்துடன் கேட்டார். அப்பொழுதுதான் $6க்கு பதிலாக $56 என்று எழுதிவிட்டதை உணர்ந்தேன். காரணம் எனக்கே தெரியவில்லை. விஷயத்தை விளக்க முடியாது போல தோன்றியது. குமாஸ்தாக்கள் எல்லோரும் எழுதுவதை நிறுத்திவிட்டு என்னை பார்த்தார்கள். துயரத்துடன் பொறுப்பற்றவனாக நான் பணிவோடு சொன்னேன், ஆம், மொத்த பணமும்தான். உங்கள் எல்லா பணத்தையும் வங்கியிலிருந்து எடுக்கிறீர்களா? ஆம், கடைசி சென்ட் வரை. அப்படியானால் இனிமேல் டெபாசிட் செய்ய போவதில்லையா என்றார் குமாஸ்தா ஆச்சரியத்துடன். ஒருபோதும் கிடையாது. காசோலையை எழுதும்போது வங்கி என்னை அவமதித்து விட்டதால் மனதை மாற்றிக்கொண்டதாக அவர்கள் கருதுவார்களோ என்று முட்டாள்தனமாக நம்பிக்கை என்னை தாக்கியது. பயமும் முன்கோபமும் உள்ள மனிதனைப் போல தோற்றமளிக்க நான் மோசமாக முயன்றேன். காசாளர் பணத்தை கொடுக்க தயாரானார். எப்படி வேண்டும்? அவர் கேட்டார். என்ன என்றேன் புரியாமல். என்ன மாதிரி நோட்டுகள் வேண்டும்? ஓ, புரிந்து கொண்டேன். $50 நோட்டுகளாக என்றேன் சிந்தனை இல்லாமல். அவர் என்னிடம் ஒரு $50 நோட்டை நீட்டினார். அந்த $6 என்றார் உயிரில்லாமல். $6 கொடுங்கள் என்றேன். கொடுத்தார். வேகமாக வெளியேறினேன். வங்கியின் பெரிய கதவு என் பின்னால் மூடிக்கொண்டது. உள்ளிருந்து எழுந்த சிரிப்பின் எதிரொலி வங்கியின் கூரை வரை ஒலித்தது. அன்று முதல் நான் எந்த வங்கிக்கும் போவதில்லை. ரொக்கப்பணத்தை எனது கால்சட்டை பாக்கெட்டிலும் சில்லறைகளை ஒரு பையிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். முற்றும்.